திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் அந்தநல்லூர் கிராமம் ஸ்ரீ படலாண்டியம்மன் மலையாள கருப்பு கோவில் வரலாறு. உலகமெங்கும் அனைத்திற்கும் தாயாக விளங்குபவள் சர்வேஸ்வரி. எல்லாம் அறிந்தவளும் அளவிட முடியாத ஞானம், சக்தி, ஐஸ்வர்யம் கொண்டவளுமான அந்த ஆதிபராசக்தி நமது பாரத தேசம் முழுவதும் பல்வேறு தலங்களில் கோயில் கொண்டு அருள் பாலித்து வருகிறாள். அவற்றில் சதிதேவியான சக்தியின் உடல் பாகங்கள் விழுந்ததாக கருதப்படும் சக்தி பீடங்கள் மிகுந்த பெருமையும் புனிதமும் பெற்றவை. அத்தகைய சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்கும் திருக்கண்ணபுரம் என புகழ்பெற்ற சமயபுரத்திற்கு அருகிலும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த அகிலாண்டேஸ்வரியாக விளங்கும் திருவானைக்காவல் சக்தி பீடத்திற்கு அருகிலும் பாலாம்பிகை பாலா திரிபுர சுந்தரி அருள் புரியும் திருத்தலமாக திரு ஆலந்துறை அந்தநல்லூர் விளங்குகிறது. இந்த தலத்தின் அருகே பண்டாசுரனை வதம் செய்யும் சமயத்தில் பராசக்திக்கு அனுகூலமாக 7 கன்னிமார்கள் தோன்றினார்கள். அவர்கள் இன்றும் இவ்வூரில் காக்கும் தெய்வங்களாக குடிகொண்டு அருள் பாலித்து வருகிறார்கள். அவர்கள் முறையே பிராமி பிரம்மாவின் இடத்தில் இருந்தும், கௌமாரி குமாரக் கடவுளான முருகனிடத்திலிருந்தும், வைஷ்ணவி விஷ்ணுவிடமிருந்தும், மகேஸ்வரி மகேஸ்வரர் இடமிருந்தும், வராகி வராக ரூபத்தில் இருந்தும், ஐந்திரி இந்திரனிடமிருந்தும், சாமுண்டீஸ்வரி பைரவர் இடமிருந்தும் தோன்றினார்கள். 7 கன்னிமாரும் இங்கு தெய்வமாக விளங்குகிறார்கள். இந்த 7 கன்னிமார்களில் நடுவில் வீற்றிருக்கும் தெய்வமே படலாயி அம்மன். மக்களால் அன்போடு படலாயி என அழைக்கப்படும் இந்த அம்மன் இவ்வூரில் முதன்மை காக்கும் தெய்வமாக விளங்குகிறார். பராசக்தி காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சியாக இருந்து ஏகாம்பரநாதரை மணந்த காலத்தில் கொல்லிமலையில் காத்தவராய சுவாமியை வளர்ப்பதற்காக வந்த 7 அம்மன்களாகவும், மேலும் பொன்னர் சங்கர் கதையில் கடோத்கஜனும் அபிமன்யு பொன்னர் சங்கராக அவதரித்த பொழுது அவர்களை காக்க வந்த பிரியகாண்டி அம்மனாகவும் ஒவ்வொரு ஊரிலும் கிராம தேவதையாக பராசக்தி அமர்ந்திருக்கிறாள் என நம்பப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருவெள்ளம் வந்த காலத்தில் படல் போட்டு மக்களை காத்ததால் இந்த அம்மனுக்கு படலாயி என்ற பெயர் ஏற்பட்டதாக ஊர் மரபு கதைகள் கூறுகின்றன. படலாயி அம்மனுடன் சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவின் அம்சமாக மலையாள கருப்பு மலையாள தேசத்திலிருந்து வந்து இத்தலத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலும் இத்தலத்தில் கருப்பசாமியுடன் ஓர்ந்தாயி அம்மன் வீற்றிருக்கிறாள். அதேபோல் கிருஷ்ணரின் அம்சமாக எதுகிரி எதுமலை கருப்பும் இங்கு அருள் புரிகிறார். இந்த தலத்தில் அக்னி திக்கில் வீரன், 7 கன்னிமார் அருகில் கன்னி திக்கில் விநாயகர், வாயு திக்கில் கிருஷ்ணன் அம்சமான மலையாள கருப்பு, ஈசானிய திக்கில் பைரவர் பட்டவர் அம்சமாக விளங்க 4 திக்குகளிலும் காவல் தெய்வங்கள் அமைந்து நடுவில் சிவஸ்வரூபமாக படலாயி தேவியானவள் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாள்.